ஈரானுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கான குரலாக ஈரான் போரிடுகிறது. அமெரிக்காவுக்கு அச்சம், இஸ்ரேலுக்கு அச்சம், ஏனைய சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், குவைத் போன்ற நாடுகள் எல்லாவற்றிற்கும் அச்சம். உண்மையிலேயே நாங்கள் இனி ஒருபோதும் கொடுக்க மாட்டோம், இந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆகிவிட்டது என்று ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்தார்களா? நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமாக செய்தி, அமெரிக்கா சீனாக்கிடையே நேற்றைக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து அமெரிக்க அதிபர் வெள்ளிக்கிழமை புறப்பட்டு போய்விட்டார். இன்று சனிக்கிழமை காலை நாம் இப்போது உங்களோடு பேசுகிறோம். பொதுவாக அமெரிக்கா வந்தவுடன் சீனா முழுமையாக அமெரிக்காவின் பால் சென்று விட்டதாகவும், ஈரானுடைய மூலோபாய விவகாரங்களை கைவிட்டு விட்டதாகவும், 200க்கும் மேற்பட்ட போயிங் விமானங்களை அமெரிக்காவிடத்தில் ஆர்டர் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் 17 கம்பெனிகளும் இங்கே வந்தார்கள். இது அமெரிக்கா பக்கம் சீன சாய்கிறது அப்படின்ட்டு பலர் பேசவும் ஆரம்பித்தார்கள். பல காணொளிகளிலும் செய்தியை நாம் பார்த்தோம். ஆனால் இதில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அதற்கு பிறகு அவர் பேசிய பேச்சும், இன்றைக்கு தற்போது மிகப்பெரிய போரை அவர் ஈடுபடப் போகிறார் என்று இன்று காலை வந்த அறிவிப்பும் பலவித சந்தேகங்களை, பலவித சூழல் களமாற்றங்களை நாம் காட்டுகிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் சீனாவை எந்த முறையில் வளைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் சீனா ஒரு தனி ராஜ்யம் மட்டுமல்லாமல் அதனுடைய பிரதான எதிரியாக பார்க்கப்படும் அமெரிக்காவை அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்மேஷன் என்று சொல்லக்கூடிய தந்திரோபாய, மூலோபாய கொள்கை வடிவமைப்பை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இங்கே பார்த்தீங்கன்னா, வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரா, அங்கே அவர்கள் 65 லட்சம் கோடி ரூபாய், கிட்டத்தட்ட $500 பில்லியனுக்கு மேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அங்கே சீனாவை ஒதுக்க வேண்டும், சீனாவுக்கு எண்ணெய்கள் வருகிறது என்று அமெரிக்கா அதை தலைவரை நோக்கி காலி செய்தார்கள். இப்பொழுது ஈரானிடத்தில் 80% எண்ணெய் சீப்பாக சீனாவுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு தந்திரோபாய கூட்டாளிகள். சீனா, ரஷ்யா, அதை போன்று வட அமெரிக்கா, வடகொரியா மற்றும் ஈரான். இவற்றை உடைத்து அமெரிக்கா உள்ளே புக வேண்டுமென்றால் மிகப்பெரிய அளவிலே சீனாவுக்கு அதற்கான லாபம் கிடைக்க வேண்டும். அப்படி என்ன லாபம் அங்கே கிடைக்கிறது என்றால், அவர்கள் அங்கிருந்து பட்டாணியை அனுப்புவதும், சில தொழில்நுட்பங்களை இவர்களுக்கு கொடுப்பதும் பெரிய விஷயம் அவர்களுக்கு அல்ல. திருப்பி கேட்டால் என் நாட்டில் பெட்ரோல் வாங்கிக்கொள் என்று கொடுப்பதும் பெரிய விஷயம் அல்ல. சீனாவுக்கு பெட்ரோல் வழங்கி கொண்டிருக்கிறது ஈரான், சீனாவுக்கு பெட்ரோல் வழங்கி கொண்டிருக்கிறது, குரூட் ஆயில் வழங்கி கொண்டிருக்கிறது ரஷ்யா, மற்றும் பல நாடுகளிலிருந்தும் வருகிறது. இது அமெரிக்கா கொடுத்த எங்கள் நாட்டிலிருந்து வாங்கி கொள்ளுங்கள். பாயிண்ட் நம்பர் 1. ஏனால் வந்த வழியை அடைத்துவிட்டு, ஹெர்மூஸை சீனாவுக்கு 9 லட்சம் பேரல்கள் தினம் வருவதை அடைத்துவிட்டு என்கிட்ட வந்து வாங்கிடுங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வது அல்ல. அது மட்டுமல்லாமல், கடந்த வாரம் சீனாவுக்கு விசிட் செய்தார் சேத் அப்பாஸ் அராக்சி. இந்த வாரம் அவர் டெல்லியிலே பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எந்த நிலையில் வந்தாலும் நாங்கள் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும், அமெரிக்கா என்ன சொன்னாலும் நாங்கள் வீரதீரத்துடன் இறுதி வரை எங்கள் நாட்டிலிருந்து அமெரிக்காவை எதிர்த்து களப்போர் செய்ய போகிறோம் என்பதும், ஈரானுடைய இந்த போர் அமெரிக்கா ராஜதந்திர யுக்திகளுக்கும் அமெரிக்காவுடைய வல்லாதிக்கத்திற்கும் எதிரானது என்றும், இது ஈரானுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கான குரலாக ஈரான் போரிடுகிறது என்று ரொம்ப தெளிவாக அப்பாஸ் அராக்சி தெளிவுபடுத்திவிட்டார். இந்த நிலையில் இது ஈரானுக்கு மட்டுமல்ல, இது சீனாவுக்குமானதுதான்.
நல்லா குறித்துக் கொள்ளுங்கள். அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது அமெரிக்காவால் ஈரான் மட்டுமல்ல, சீனாவும் தான். இந்தியாவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குரல் லண்டனிலிருந்து வரவில்லை, இந்தியா மண்ணிலிருந்து தான் வந்திருக்கிறது. இப்போது அமெரிக்க அதிபர், அதாவது உள்ளே விஷத்தை வெளியே இனிப்பை தடவி கொடுத்த கதையாக சீனாவிடத்தில், உங்களுக்கு நாங்கள் விதித்திருக்கிற 150% வரியை குறைக்கிறோம், உங்கள் நாட்டோடு நாங்கள் கார்ப்பரேட் ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம், எங்கள் நாட்டிலிருந்து சில தொழில்முறை விவகாரங்களை உங்களுக்கு தருகிறோம். இரண்டாவது, ரேரஸ்ட் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ரேரஸ்ட் மைண்ட், அரிதிலும் அரிதான கனிமங்கள் அமெரிக்காவுக்கு எதெல்லாம் தேவையோ, அமெரிக்காவுக்கு தேவையான லித்தியம், அமெரிக்காவுக்கு தேவையான பேட்டரி, அமெரிக்கு தேவையான என்ன சொல்கிறது, வான்வெளி விண்வெளி ஆய்வுக்கான இந்த ரேரஸ்ட், ரொம்ப ரேரான கனிமம் சீனாவில் தான் இருக்குது. இப்போ அதை அவர்கள் கொடுப்பதற்கும் அமெரிக்கா பசப்பு வார்த்தைகளை இங்கே கொடுத்து, உங்களுக்கு பட்டாணியை தருகிறோம், சோயாவை தருகிறோம், அதை போன்று பெட்ரோலை தருகிறோம், 150% வரிகளை நாங்கள் நீக்குகிறோம் என்றெல்லாம் வலை போட பார்த்தார்கள். ஆனால் வழக்கம்போல் சீனா எல்லாவற்றுக்கும் ஒரு புன்னகையோடு பேசிக்கொண்டார்கள். இது அமெரிக்க அதிபரை சொல்கிறார். அமெரிக்க அதிபர் நேற்று தனித்துவமாக விமானத்திலே பேட்டி கொண்ட அந்த ஆங்கில பேட்டியினுடைய தமிழாக்கம் என்னவென்றால், பைத்தியக்காரன் கையில் அணு ஆயுதம் கிடைத்ததை போன்று ஈரான் கிடைத்து விட்டால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். அதே போன்று ஒருவேளை சீனாவுக்கு, அந்த வார்த்தையை பாருங்கள், ஒருவேளை சீனாவுக்கு இஃப் என்ற வார்த்தையை போடுகிறார், அவர்களிடத்தில் அணு ஆயுதம் இருக்க வேண்டும் என்று நம்புகிறாம் அல்லது விரும்பலாம் என்ற மாதிரியும் பேசுகிறார். அதற்கு முன்பு பேசிய பேச்சில் அவர் ஒரு கருத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். எப்படி சொல்லியிருந்தார்? அதாவது ஈரான் இடத்தில் அணு ஆயுதம் இருப்பதை சீனா விரும்பவில்லை, பாயிண்ட் நம்பர் 1. ஹெர்முஸ் வளைகுடா துறப்பதை சீனா விரும்பவில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனால் சீனா வெளிப்படையாக எந்த கருத்தும் சொல்லவில்லை. ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட் என்றால் ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று இருக்க வேண்டும். ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தே ஆர் டிஸ்க்ளோஸ் எவ்ரிதிங், வாட் தே டாக், எதை பேசினார்கள் என்பதை ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி இல்லை. இது ஒருதலை பட்சமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஈரான் தரப்பில் சொல்ல வேண்டும், ஹெர்மூஸை துறக்க வேண்டும் என்பது ஈரானுக்கு உச்சபட்ச விருப்பம். அதே மாதிரி குறிப்பாக ஹெர்மூஸிலிருந்து எண்ணெய் தன் நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்பது சீனாவின் விருப்பமும் கூட. இது அமெரிக்கா ஒன்று போராடி பெற வேண்டியதில்லை. ஆனால் அமெரிக்கா தான் இப்பொழுது பிளாக் ஹேட் போட்டிருக்கிறார்களே தவிர ஈரான் போடவில்லை. ஈரான் என்ன சொல்கிறது? இப்போ இதுகாரம் 30க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சென்று கொண்டு தான் இருக்கிறது. சீனாவுக்கு ஒரு கப்பல் மட்டும் 2 மில்லியன் பேரல்களை, 20 லட்சம் பேரல்களை ஏற்றிக்கொண்டு அதுவும் மிதவையாக போய்கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான கப்பல்கள் சீனாவுக்கு போகிறது. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா மட்டும்தான் இந்த கப்பல்கள் செல்வதை தடை செய்வதும், இது பொது பிராந்தியம் என்றும் பொது கடலாதிக்கம் என்றும் அந்த பிராந்தியத்தில் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவது ஈரானுக்கு அமெரிக்கா தான். ஆனால் ஈரான் பைசா கேட்கிறது என்ன உண்மைதான். அதை கப்பல் போகிற நாடுகள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று ஈரான் சொல்கிற போது, அமெரிக்காவும் அரபு நாடுகளும், சவுதி அரேபியா, கத்தர் மற்றும் உண்டான யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள், குவைத், ஈரானுடைய ஆதிக்கம் அங்கே உயர்ந்து அவர்கள் டோல்கேட் மாதிரி கடல் கேட் ஒன்றை போட்டு சுங்க கட்டணம் மாதிரி அவர்கள் கடல்வழி பாதைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸுக்கு பணம் விதித்து விட்டால் அவர்கள் கையிலே சல்லி ஏறிவிடும், அவர்கள் கையிலே பணம் கொளுத்துவிடும். அது அரபு நாட்டில், இந்த மத்திய கிழக்கில், பெர்ஷியன் வளைகுடாவில் அவர்களுடைய ஆதிக்கம் பெருகிவிடும் என்பது அச்சம். அமெரிக்காவுக்கு அச்சம், இஸ்ரேலுக்கு அச்சம், ஏனைய சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், குவைத் போன்ற நாடுகள் எல்லாவற்றிற்கும் அச்சம். ஆகவே தான் அங்கே பிளாக் ஹேட் போட்டிருக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, அணு ஆயுதத்தை குறித்து அவர்கள் அச்சப்படுவது சீனா, இஸ்ரேலுக்கு ஆபத்து என்பதுதான். அணு ஆயுதங்கள் எல்லோரிடத்திலேயும் தான் இருக்கிறதே. இஸ்ரேலிடத்தில் அணு ஆயுதம் இருக்கிறது. அப்படி என்றால் பாலஸ்தீன மக்களுக்கு ஆபத்து இல்லையா? அல்லது துருக்கிக்கு ஆபத்து இல்லையா? ஏனைய புற நாடுகளுக்கு, ஈரானுக்கு ஆபத்து இல்லையா? இருக்கிறது. அதை பற்றி பேசாமல் கொளுத்தவன் கையிலும் வாய் கொழுப்பானவன் கையிலும் அதிக ஆதிக்கம் இருப்பதை போன்று அமெரிக்கா என்ன சொல்கிறது? அவர்களிடத்தில் இருந்தது பைத்தியக்காரன் கையில் ஆயுதத்தை கொடுத்த ஒப்பாக என்று அமெரிக்க அதிபர் நேற்று விமானத்தில் பேசுகிறார்.
ஆனால் இந்த செய்திகள் எதையும் புரியாமல் நம்முடைய பல காணொளியில் சீனா கைவிட்டு விட்டது. சீனா கைவிட்டதற்கு என்ன அடையாளம் உண்டு? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கிறதா சீனா? நாங்கள் கைவிட்டு விட்டோம், இந்த போரில் அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஏற்று சீனா ஈரான் போரை நிறுத்த வேண்டும் என்று சீனா எங்கேயாவது சொன்னதா? சீனாவுடைய ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஏதாவது போட்டு அவர்கள் ஏதாவது டிஸ்கோர்ஸ் பண்ணாங்களா? எதுவுமே நடக்கலையே. அப்போ அமெரிக்கா சொன்னதற்கு அவர்கள் தலையசைத்தார்கள். பாயிண்ட் நம்பர் 1, ஆம், உண்மையிலேயே ஹெர்முஸ் திறக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அமெரிக்காவுக்கு திறக்கப்பட வேண்டியதை விட சீனாவுக்கும் ஈரானுக்கும் கண்டிப்பாக திறக்கப்பட்டே வேண்டும். இது அமெரிக்காவுக்கு ஒன்றுமல்ல. அணு ஆயுதங்கள் பிரச்சனை பற்றி சீனா எங்கே சொன்னது? அணு ஆயுதங்கள் பிரச்சனை பற்றி சீனா என்ன சொல்கிறது? அது ஈரானுடைய கருத்தை தான் சீனாவும் சொல்கிறது. அணு ஆயுதம் தேவையில்லை, ஆனால் அந்த அணு ஆயுதத்தினுடைய ஸ்டாக் பைல்ஸின் மூலம் என்ரிச் செய்த அவை நலப்பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அணுகுண்டு செய்வோம் என்று எந்த இடத்திலுமே ஈரான் சொல்லவில்லை. அணுகுண்டு செய்யுங்கள் என்று எந்த இடத்திலுமே இவர்கள் சொல்லவில்லை. அதை சீனா சொன்னார்கள். ஆம், உண்மைதான், அணுகுண்டு செய்ய வேண்டிய தேவையில்லை, அணு ஆயுதங்கள் தேவையில்லை என்பதைத்தான் சாதுரியமாக புத்திசாலித்தனமாக சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா வருவதற்கு முன்பே இவர் இதையெல்லாம் சொல்வார் என்றல்லவா சீனாவுக்கு நல்ல புத்தி உண்டல்லவா? அவர்கள் ரொம்ப அழகாக சிந்திச்சிருப்பாங்க. அமெரிக்க அதிபர் என்ன காரணத்தை சொல்வார், இன்னென்ன விஷயங்களில் நம்ம பதில் சொல்லணும், இதெல்லாம் சொல்வார். இரண்டாவது மிக முக்கிய காரணம், சீனா அமெரிக்காவை ஒத்தாசைக்கு இணைந்தது என்று சிலர் தெரியாமல் சொன்னாலும் தைவானுக்கு $11 பில்லியன், இந்திய மதிப்பிற்கு கிட்டத்தட்ட 1,05,000 கோடி, 1,00,000 கோடிக்கு மேலான ஆயுதங்களை கடந்த அக்டோபர் மாதம் அலோகேட் பண்ணாங்க. அப்போ அதை சொல்லுகிற போது இவர் பட்டும் படாமலும் சொன்னாரே தவிர, எங்கள் நாட்டினுடைய தொழில்நுட்பத்தை ஷிப்பில் அவர்கள் திருடிவிட்டார்கள் என்று சொன்னார்களே தவிர, உண்மையிலேயே நாங்கள் இனி ஒருபோதும் கொடுக்க மாட்டோம், இந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆகிவிட்டது என்று ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்தார்களா? நல்ல சிந்தித்து பாருங்கள். தைவானை பற்றி சீனா ஜின்பிங் சொல்கிறார், நீங்கள் தைவானோடு நெருங்கினால் அது நேரடி போருக்கு சமம், நாங்கள் நேரடியாகத்தான் உங்களிடத்திலே போர் செய்ய வேண்டியிருக்கும், மல்லு கட்ட வேண்டியிருக்கிறதை கடும் எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஆனால் அது குறித்து எதுவுமே பரவில்லை. நாங்கள் தைவான் விஷயத்தில் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் என்று பட்டும் படாமலும் சொல்லி காரியத்தை நகட்டியது. நாங்கள் ஒருபோதும் தைவானுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், தைவானுக்கான 11 பில்லியன் அக்ரிமெண்ட்டை கேன்சல் செய்கிறோம், தைவான் உங்கள் நாட்டினுடைய இன்டெக்ரல் உள்ள ஒரு பகுதி அப்படி என்று எங்கேயாவது சொன்னாரா? அவர் எங்கேயும் சொல்லவில்லை. இது அவர்களுக்கும் தெரியும். யாருக்கு? சீனாவுக்கும் தெரியும். இப்போ இவர்கள் ஏமாற்றுகிறார்கள், பொய் சொல்கிறார்கள் என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். ஆக ஒரு பழமொழி சொன்ன மாதிரி கண் துடைப்பான வார்த்தைகளை மட்டும் சொல்லி அமெரிக்காவை 2 நாட்களில் ஒரு ஷார்ட் டைம் பார்வையாக அனுப்பிவிட்டார்கள். இதற்கிடையிலே உலகளவிலே ஒரு செய்தி ஒன்று நடந்திருக்கிறது. இவர் பார்த்தவுடன் நேற்று வெளியானது, கிரெம்லின் மாளிகையிலிருந்து புட்டின் வருகிறார். எங்கே வருகிறார்? பீஜிங்குக்கு வருகிறார். ஜி ஜின்பிங் அங்கே சந்திக்கிறார். அவர்களுக்குள் நெகோசியேஷன். அமெரிக்கா போன பிறகு அவர் அங்கே இறங்குவதற்கு முன்பே புட்டினுடைய அறிவிப்பு வந்த காரணம் என்ன? அதில் ஒரு உலகளாவிய தந்திரோபாய நடவடிக்கைகள் இருக்கிறது அல்லவா? நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவினுடைய பரம எதிரி வடகொரியா. வடகொரியாவும் சீனாவும் மிகப்பெரிய நட்பாளர்கள். இப்போ இது ஒரு செயின் ஆக்டிவிட்டிஸ். ஆகவே புட்டின் இங்கே வருவதன் நோக்கம், அமெரிக்காவிடத்தில் நீங்கள் என்ன சொன்னீர்கள், அமெரிக்காவிடத்தில் என்ன பாலிசி நீங்கள் பின்பற்றப் போகிறீர்கள் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் புட்டின் வருகிறார். அவர்கள் இருந்தால் ஒரு செகண்டில் ஃபோனில் பேச முடியும், அதல்ல. ஒரு புரோட்டோகால் சிஸ்டம் என்பது அந்த நாட்டின் தலைவர் பரஸ்பரம் மற்ற தலைவரை சந்தித்து ஒரு நாள் சில மணி நேரம் சில நாட்கள் தங்கி பேசி அவர்கள் அதை தெளிவூட்டுவது என்பது தான் அது யதார்த்தம். அதற்காகத்தான் புட்டின் வருகிறார். இப்பொழுது 5 ஆண்டுகள் இந்த போரை நிறுத்தாமல் ஏராளமான மனித உயிர்கள் சாவதற்கும் ஆயுதங்களை கொடுத்து உக்ரைன் போரை நடத்தி கொண்டிருக்கிறது யார்? இவர்கள் மட்டும்தானே. அதை எப்படி ரஷ்யா ஏற்றுக்கொள்ளும்? ரஷ்யா ஏற்றுக்கொள்ளாது. அதே போன்று தற்போது
பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் சீனாவின் பக்கம் நேட்டோ நாடுகள் சாய்கிறது. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் போன்ற நேட்டோ நாடுகள் ஈரான் சீனாவின் பக்கம் சாய்கிறார்கள். அமெரிக்காவுடைய கோலியேஷன் ஃபுல்லாகவே ஹஸ் பீன் கொலாப்ஸ்டு. அவர்கள் கட்டமைத்து வைத்த நேட்டோ, அவர்கள் கட்டமைத்து வைத்த மற்ற மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே சிதிகளம் அடைந்து போய்விட்டிருக்கின்றன. ஒருவர் மட்டும்தான் தவறு செய்து கொண்டிருக்கிறது, அது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஆகவே சீனா கப்பலை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். சீனாவுக்கு பெரிய லாஸ் வெனிசுலாவில். சீனா இங்கிருந்து வாங்கக்கூடிய பெட்ரோலை விட்டுவிட்டு அங்கே போய்விடுவார்கள் என்பதும் விவரம் தெரியாமல் பரபரப்பை ஏற்படுத்துவதற்கு போடக்கூடிய யூடியூபினுடைய தலைப்பாக இருக்குமே தவிர ஈரானை சீனா ரஷ்யா ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். ஏன் என்று கேட்டால், ஈரான் ஒருவேளை அமெரிக்காவின் கொடூர பிடிக்கு ஆளாகி அவர்கள் அழிந்து போனால் அது மிகப்பெரிய மத்திய தரைக்கடல் பகுதியில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை வலுப்படுத்திவிடும், இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்திவிடும். அமெரிக்காவுக்கு ஏராளமான சொத்துக்கள், சுகங்கள், அதே போன்று டாலர் உடைய பரிவர்த்தனைகள் வளர்ந்துவிடும். இன்றைக்கு 14% டாலருடைய வீழ்ச்சி, யுவானில் பண பரிவர்த்தனைக்கு உறுதியான கோட்பாட்டை ஈரான் சொல்லியிருக்கிறது. அதையும் நான் கோட் பண்ண வேண்டும். ஹெர்மூஸ் வலைதளத்தை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸை திறந்து விடுங்கள். அதில் போகக்கூட பரிவர்த்தனைகள் அனைத்தும் டாலரில் நடக்கக்கூடாது, யுவானில் தான் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் சீனர்களுக்கும் ஈரானுடைய அதிபர் அப்பாஸ் அராகச்சி சொல்வதை போன்று ஈரானிய அரச தலைமைக்கும் இருக்கும் உறவுகள் எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா இன்று மிகப்பெரிய போருக்கு தயாராகி வருகிறது. ஆனாலும் 31 ப்ராவின்ஸில் தொடர்ந்து தாக்குதலை நடத்த தனித்தனி இராணுவ குழு தயாராக இருக்கிறது. ஒரு புதிய ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மிகப்பெரிய கொதிநிலை காணப்படுகின்றது. இந்தியா போன்ற நாடுகளில் பெரிய அளவிற்கான இன்ஃப்ளேஷன், அதாவது ஹோல்சேல் தொழிலும் ரிட்டெயிலிலும் அதிகம் பணவீக்கம் உலகம் முழுவதும் கொதிப்பை அடைந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் சொல்வது அமெரிக்க மக்களிடத்திலே ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பணத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, மாறாக ஈரானிடத்தில் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னது அமெரிக்காவுடைய ஃபெடரல் ஸ்கோப்பிங் அவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது. அதனால் இந்த முறை அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த பணத்தில் அமெரிக்க மக்களும் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் 2 சபைகளும், அதாவது காங்கிரஸும் அதை விரும்பவே இல்லை. ஆக நிதி ஒதுக்கீட்டில் பெரும் தாமதம். 1.5 ட்ரில்லியன் 27க்காக தற்போது ஒதுக்கீடு செய்யவில்லை. 2026 ஜூலை மாதத்திற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை. இது அமெரிக்காவை பெரும் வீழ்ச்சியில் ஆழ்த்தியுடன் அமெரிக்காவுடைய கடற்படை தளபதி கர்ரெல் அறிவித்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான செய்தி. இதையெல்லாம் நீங்கள் முன்னோக்கி பாருங்கள். ஒருபோதும் ஈரான் கைவிடப்பட போவதில்லை. ஈரானுக்கு தொடர் உதவிகள் செய்யத்தான் போகிறார்கள். அடுத்த கட்ட போர் அமெரிக்கா ஆரம்பிக்கிறதா அல்லது வழக்கம் போல் பசப்பு வார்த்தைகள், அச்சுறுத்தும் வார்த்தைகளா? தொடர்ந்து நாளை பார்ப்போம். நன்றி.